Hello viewers, welcome to Vidhyalakshmi YouTube channel. So previous session la nama refresher course material vandu and 25 chapters nama full ah paathutom. அது வந்து not only for plus 1, actually அது plus 2 காக ரெடி பண்ணது. refresher course material ன்றது வந்து completely applicable for plus 1. ஏன்னா அந்த plus 1 உடைய foundation course தான் நமக்கு plus 2 கொடுத்துறாங்க. ஏன்னா அது basic தெரியணும்னு. So plus 1 students நீங்களும் அதை make utilize it. Next இந்த செஷன்ல கம்ப்ளீட்டா இதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to discuss about the plus 2 topics. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் நேஷனல் இன்கம். இதை வந்து 3 பார்ட்டா போடலாம்னு இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்ட் 1. பிஹைண்ட் த ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு கிளியராக மேலே டாப்பிக்லேயே கொடுத்துருப்பேன் பார்ட் 1 அப்படின்னு. ஸோ நேஷ்னல் இன்கம் அப்படின்னாவே மேஜராக நம்ம 3 இம்பார்ட்டன்ட் கான்செப்டை வந்து தெளிவாக நம்ம கிறிஸ்டல் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடணும். ஒன் இஸ் ஜிடிபி, ஜிஎன்பி அண்டு என்என்பி. ஓகே, முதல்ல நேஷ்னல் இன்கம்னா என்ன, அதனுடைய மீனிங், இன்ட்ரடக்ஷன், ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன், நெக்ஸ்ட் அதனுடைய மீனிங், அண்ட் தென் அதனுடைய டெஃபினிஷன், தென் அதனுடைய கான்செப்ட். இந்த 4 டாப்பிக்கை நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட். So எல்லா லெசனுமே we know very well in our textbook all lessons are begin with a famous quotation. ஒரு யாரோ ஒரு famous person உடைய quotationல, அதாவது they are all completely related to our economic subjects. இந்த economic subject உடைய அவங்க term valuable golden words வந்து quotation-ஆ கொடுத்திருப்பாங்க. ஸோ இதில் நம்ம இந்த சாப்டரில் நேஷனல் இன்கம் உடைய லெசன் உடைய quotation, யாருடைய quotation வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா பால் சாம்வெல்சன். பால் சாம்வெல்சனுடைய ஸ்டேட்மெண்ட். இவருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன, அவருடைய பிக்சரும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக அவருடைய பிக்சரையும் இன்சர்ட் பண்ணியிருக்கான். த கான்செப்ட் ஆஃப் நேஷனல் இன்கம், த கான்செப்ட் ஆஃப் நேஷனல் இன்கம் இஸ் அன் இன்டிஸ்பென்சபிள் அப்படின்னா தவிர்க்க முடியாத அப்படின்னு அர்த்தம். இன்டிஸ்பென்சபிள் ப்ரிப்பரேஷன் ஃபார் எல்லாமே பெரிய லெவலில் என்னென்ன அப்படின்னா கிரேட் இஷ்யூஸ் லைக் அன்எம்ப்ளாய்மெண்ட், இன்ஃப்ளேஷன் அண்டு க்ரோத். ஸோ ஒரு நாட்டோட வேலையில்லா, இது வந்து நாட் ஓன்லி ஃபார் இந்தியா, ஆல் ஓவர் த வேர்ல்டு, இது வந்து யூனிவர்சல் ப்ராப்ளம் கூட சொல்லலாம். அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, இன்ஃப்ளேஷன் அண்டு க்ரோத், அதனுடைய இந்த கான்செப்ட் அது ரிலேட்டடாக நேஷனல் இன்கம். நெக்ஸ்ட் லேர்னிங் அப்ஜெக்டிவ், அதாவது இந்த கற்றலின் நோக்கம், இதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்க போகிறேன். இந்த கம்ப்ளீட் லெசன் வந்து டிஸ்கஸிங் அபவுட் த நேஷனல் இன்கம் அண்ட் தென் மெத்தட் ஆஃப் கால்குலேட்டிங் தான் நேஷனல் இன்கம். இவ்வளோதான் நம்மளுடைய லெசன், வெரி சிம்பிள் லெசன். இதனுடைய இன்ட்ரடக்ஷனை நீங்கள் 10th நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே கொஞ்சம் நம்ம மினிமமாக பார்த்துருப்போம், இங்கே கொஞ்சம் மேக்ஸிமமாக பார்க்க போகிறோம். ஏன்னா எக்கனாமிக்ஸ் இல்லையா, ஸோ இங்கே கொஞ்சம் மேக்ஸிமம் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் த மீனிங் ஆஃப் த நேஷனல் இன்கம் அண்ட் சம் பேசிக் கான்செப்ட்ஸ் டு நோ த மெத்தட் ஆஃப் மெஷரிங் த நேஷனல் இன்கம். நெக்ஸ்ட் டாபிக், இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன், நம்பர் 2 மீனிங் ஆஃப் நேஷனல் இன்கம், 3 டெஃபினிஷன் and 4 basic concepts of national income. Okay, next introduction. It provide a comprehensive அப்படின்னா விரிவான comprehensive measure of the economic activity of a nation. ஒரு கண்ட்ரியினுடைய எக்கனாமிக், ஒரு பொருளாதாரன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ எனி அட்மினிஸ்ட்ரேஷன், நீங்கள் எந்த ஒரு நிர்வாகம் எடுத்தாலும் சரி, அங்கே வந்து ஃபினான்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதை டிஸ்கஸ் பண்ணுறது தான், அதுதான் ஒரு இன்கம் வந்து, அந்த இன்கம் தான் என்ன பண்ணுறோம் நம்ம, we are making it as a continue ஒரு great success. So the success behind any of the institution is absolutely in the hands of the income. income பேஸ் பண்ணது தான். ஸோ it gives a lengthy explanation, ஒரு விரிவான, ஒரு நாட்டோட ஒட்டுமொத்த வருமானத்தை பற்றி சொல்கிற ஒரு விஷயம். ப்ரொவைட் comprehensive விரிவான measure of economic activity of a nation. Next, it denotes the country's purchasing power. அதுதான் அவங்களுடைய வாங்கும் திறனையே முடிவு பண்ணுதான். சிம்பிளாக எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, if the family income, ஒரு ஃபேமிலியில் ஒருத்தர் தான் இன்கமபிள் பர்சனாக இருப்பார். ஸோ பிகாஸ் ஆஃப் அவர் ஜாயிண்ட் ஃபேமிலி செக்டாரில் ஒரு 5 members ஆர் 6 members இருக்காங்க, இல்லை நியூக்ளியர் ஃபேமிலி, வாட் எவர் இட் மேபி, ஒரு பர்சன் தான் ஹெட்டாக இருப்பார். ஓகே, வில் டேக் எக்ஸாம்பிள் ஃபார் நியூக்ளியர் ஃபேமிலி. அதில் ஒருத்தர் தான் இன்கமபிள் பர்சனாக இருப்பார். அவர் கீழே வந்து டிபெண்டன்ஸ் ஒரு 3 or 4 members இருப்பாங்க. ஸோ இஃப் த பர்சன்ஸ் இன்கம் இஸ் அரௌண்ட் ஒரு 5,000 or 10,000 இருக்குன்னா, இட் வில் ஃபிக்ஸ் த பர்ச்சேசிங். அவர் போயிட்டு 1 lakh or 10 lakhலாம் அவர்லாம் கன்ஃபார்மாக செலவு பண்ண போகிறது இல்லை, கண்டிப்பாக பண்ண போகிறது இல்லை. அப்போ அந்த இன்கம் 10 lakh இருக்குது இன்கம், அந்த இன்கம்மை பேஸ் பண்ணி தான் அவருடைய பர்ச்சேசிங் பவர். அப்போ அந்த இடத்துல அதுக்கேற்ற மாதிரி அவருடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும். அவருடைய லிவிங் ஸ்டாண்டர்டு எல்லாமே சேஞ்ச் ஆகும். அதுதான் அதை பேஸ் பண்ணதான் ஒரு கண்ட்ரி, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் நம்மளுடைய டாபிக். இட் டினோட்ஸ் த கண்ட்ரிஸ் பர்ச்சேசிங் பவர். நெக்ஸ்ட்,
It is measured by the rate with its real national income growth over time. Clear? It measured. இது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நேஷனல் இட் இஸ் a measure of total value of goods and services produced normally in a year. ஒரு டியூரேஷன் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டியூரேஷனுக்குள்ளே என்னெல்லாம் பண்ணுறோம் அதுக்கு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ண அதுதான் நேஷனல் இன்கம். A clear understanding of meaning, concept, measurement and uses is essential. கண்டிப்பாக தெரியணும். ஃபர்ஸ்ட் அதனுடைய மீனிங் தெரியணும். நெக்ஸ்ட் நம்பர் 2 கான்செப்ட். இதுக்குள்ள என்னென்ன கான்செப்ட் இருக்கு? கான்செப்ட்னா கருத்து. நம்பர் 3 மெஷர்மெண்ட். ஹவு கேன் வி கால்குலேட்? எப்படி வந்து அதை மெஷர் பண்ணுறது? தென் அதனுடைய யூசஸ், இதனுடைய ஸ்கோப். அந்த யூசஸ் பேஸ் பண்ணி தான் நமக்கு ஸ்கோப்னா ஃபியூச்சர். ஓகே. நோபல் லாரெட், அதாவது நோபல் பிரைஸ் வாங்கினவர் நோபல் லாரெட் சைமன் கசினட்ஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ்ட். ஒரு டவுட் வரும் இல்லையா, இந்த நேஷனல் இன்கம் கண்டினியூஸாக அப்போ இதை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அந்த டவுட் வரும் இல்லையா. இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை சைமன் கசினட் the concept of national income. Next meaning. So introduction இது வந்து யார் சொன்னாங்க, எதுக்காக நம்ம பார்க்கணுன்றது இன்ட்ரடக்ஷன் கிளியராக பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் மீனிங் ஆஃப் நேஷனல் இன்கம். இதனுடைய மீனிங் என்ன? நான் ப்ரீவியஸாக உங்களுக்கு ப்ரீவியஸ் ஸ்லைட்லேயே அதுக்கான ஹிண்ட் கொடுத்துட்டேன். இட் இஸ் அ மெஷர் ஆஃப் டோட்டல் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் என்ன குட்ஸு ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ். நல்லா பாருங்கள். இன் காமன் பார்லன்ஸ் அப்படின்னா பேச்சுவார்த்தை, பொதுவான வழக்கத்தில் சாதாரணமாக சொல்கிறது, the total money value of all final goods and services produced in a country during a particular period of time. என்னன்னா maybe 1 year, the financial year 1 year. It is also called, இதுக்கு வேற ஏதாவது பேர் இருக்கா? கண்டிப்பாக இருக்கு. gross national product or national dividend. ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு 2 மார்க். கிளியர்? ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். சம்டைம் இதை வந்து 3 மார்க்லையும் கேட்கலாம். அப்போ அந்த பக்கத்தில் இருக்க இந்த பிக்சரோட நீங்கள் ட்ரா பண்ணி காமிங்க. வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கண்ட்ரி ப்ரொடியூஸ்ட் இன் இயர், இந்த ஸ்டெப் அப்படியே ட்ரா பண்ணி நீங்கள் காமிங்க. ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த டயக்ராமுக்கே நமக்கு 1 மார்க் இருக்கு. நெக்ஸ்ட் டெஃபினிஷன். இதனுடைய இலக்கணம். யார் என்ன மேஜராக 2 பேர் தான் வருவாங்க திரும்பி. ஸோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னாவே கண்டிப்பாக அங்கே யாரை பார்த்தீங்கன்னா அல்ஃப்ரட் மார்ஷல்னுடைய ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா நம்ம +1ல் பார்த்துருப்போம் 4 மெயின் டெஃபினிஷன்ஸ். இது வந்து இந்த எக்கனாமிக்ஸ்ன்றதே இந்த 4 டெஃபினிஷன்ஸை பேஸ் பண்ணி தான். வெல்த், வெல்ஃபேர், ஸ்கேர்சிட்டி அண்ட் க்ரோத். வெல்ஃபேர் மெஷர்ஸை கம்ப்ளீட்டாக ப்ரெசென்ட் பண்ணவர் அல்ஃப்ரட் மார்ஷல். ஸோ இவருடைய இலக்கணம் இல்லாமல் சப்ஜெக்டே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். வித்தவுட் இஸ் டெஃபினிஷன் தெர் இஸ் நோ சிங்கிள் வேர்ட் இன் த எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டெஃபினிஷன்: த லேபர் அண்ட் கேபிட்டல் ஆஃப் அ கண்ட்ரி. த லேபர் அண்ட் கேபிட்டல் ஆஃப் அ கண்ட்ரி acting on its natural resources. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அமெரிக்கா, why we are saying about America is an economically powerful country because of the rich mineral resources available. So India is also a economical wise powerful country, but we are not completely utilizing the natural. அப்போ அந்த நேச்சுரல் ரிசோர்ஸை இம்பேலன்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறோம்? the status getting changed. ஏன்னா நம்ம வந்து status of the countries are classified into 4 ப்ரீவியஸ் சாப்டரில் பார்த்துருப்போம் இல்லையா. வாட் ஆர் த 4 மெயின் ஸ்டேட்டஸ்? டெவலப், அன்டெவலப், டெவலப்பிங், அண்டர் டெவலப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 4 கிளாசிஃபிகேஷனை கொண்டு வந்துடும். ஸோ ஒரு கண்ட்ரியினுடைய எக்கனாமிக் வெல்த் எதை பேஸ் பண்ணி? இட் இஸ் பேஸ்ட் ஆன் கம்ப்ளீட்லி த அவைலபிள் நேச்சுரல் ரிசோர்சஸ் ப்ரொடியூஸ் ஆனுவலி எ சர்டைன் நெட் அக்ரிகேட்னா பை ஆடிங் ஆல் ஆஃப் த கமாடிட்டி மீன்ஸ் குட்ஸ். நல்லா கவனிக்கணும், கமாடிட்டி மீன்ஸ் குட்ஸ். ஸோ அப்போ குட்ஸ் மட்டும் தான். மெட்டீரியல் நல்லா நோட் பண்ணும். தீஸ் ஆர் ஆல் த இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ். அங்கே தான் ஆல்ஃப்ரட் மார்ஷலுடைய ஹைலைட்டிங் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. கிளியர்? மெட்டீரியல் அண்ட் இம்மெட்டீரியல். மெட்டீரியல் அண்ட் இம்மெட்டீரியல் இன்க்ளூடிங் த சர்வீசஸ் ஆஃப் ஆல் கைண்ட்ஸ். ஓகே, திஸ் இஸ் த ட்ரூ நெட் ஆனுவல் இன்கம் ஆர் ரெவன்யூ ஆஃப் த கண்ட்ரி ஆஃப் நேஷனல் டிவிடெண்ட். இதை பேஸ் பண்ணது தான் அப்படின்ற டெஃபினிஷன். அப்போ ஒரு கண்ட்ரியினுடைய வெல்த் எதை பேஸ் பண்ணியிருக்கு? இட் இஸ் பேஸ்ட் ஆன் த லேபர் அண்ட் கேபிட்டல். அவங்களுக்கு முக்கியமான சோர்ஸ் நேச்சுரல் ரிசோர்ஸ். அது இல்லாமல் இந்தியா இஸ் அ லேபர் சர்ப்ளஸ். வி நோ தட் வெரி வெல். ஒன் ஆஃப் த ஒன் அண்ட் ஒன்லி டென்ஸ்லி பாப்புலேட்டட் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஒய்? பிகாஸ் இந்தியா இஸ் அ லேபர் சர்ப்ளஸ். நல்லா கவனிங்க.
we are not capital surplus. அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு. அமெரிக்கான வரும்போது capital surplus, இங்க வரும்போது labor surplus. So one more time just go through the definition. ஏன்னா இது வந்து நமக்கு ஒரு 2 mark. The labor and capital of a country acting on its natural resources produce annually a certain net aggregate of commodities, material and immaterial, including all services. நீங்கள் as per definition என்ன பண்ணோம், including services of all kind அப்படின்னு மாற்றி எழுது, அவ்வளோதான். கிளியர்? ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டேட்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் இந்த சைமன் கசினட்ஸ் அவர் ஏதாவது சொல்லியிருக்காரா? ஏன்னா அவர் தான் நேஷனல் இன்கம்ன்ற வேர்டை இன்ட்ரடியூஸ் பண்ணான்னு பார்த்தோம். எந்த இயர் எப்போ பண்ணார்? 1932. ஜிடிபி அண்ட் இட்ஸ் டிட்ராக்டர்ஸ், அதாவது இதை வந்து எதிர்ப்பு தெரியுது. ஜிடிபி அண்ட் இட்ஸ் டிட்ராக்டர்ஸ். த வெல்ஃபேர் ஆஃப் அ நேஷன், the welfare of a nation can scarcely be inferred from a measurement of national income as defined by the GDP. Goals for more growth should specify of what and for what. நம்ம அகைன் ப்ரீவியஸ் ஏன்னா +1 டாபிக் டச் பண்ணாமல் நம்மளால +2குள்ளே என்ட்ராகணும். வாட் டு ப்ரொடியூஸ், how to produce and for whom to produce. அதான் ஸ்டேட்மெண்ட்டு. வாட் டு ப்ரொடியூஸ், how to produce and for whom to produce. யாருக்காக அந்த பொருளை தயாரிக்கிறோம், என் பாட்டு தயாரிக்கிறோம்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு தயாரிச்சோம், அதை மார்க்கெட் கொண்டு போய் சேல் ஆகணும். தென் ஒன்லி த ப்ராடக்ட் வில் பி அண்டர் கன்சம்ஷன். இல்லைன்னா அது என்ன ஆகிடும், இட் வில் பி அவுட் ஆஃப் சர்க்கிள் இல்லையா, அந்த சர்க்கிளை விட்டு வெளியே போயிடும். அப்போ இட் வில் கிரியேட் அ விஷியஸ், அதாவது விஷஸ் சைக்கிளை கிரியேட் பண்ணிடும். இட் வில் கிரியேட் சம் ப்ராப்ளம். ஜிடிபி அண்ட் இட்ஸ் டிட்ராக்டர்ஸ். The welfare of a nation can scarcely be inferred from a measurement of national income as defined by the GDP goals for growth should specify of what and for what. சொன்னது as usual சைமன் கசினட், இயர் 1932. நெக்ஸ்ட் தேர்ட், இதுலேயே வந்து தேர்ட் டெஃபினிஷன் சைமன் கசினட்ஸ்னுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறோம், இதுதான் வந்து ஒரிஜினல் டெஃபினிஷன் கேட்டால் நீங்கள் இது எழுதணும். ஸோ நம்ம சப்போர்ட்டிங்க ஏன்னா நம்ம பேப்பர் பார்த்தீங்கன்னா தி பெஸ்ட் குவாலிட்டியாக வரணும் அப்படின்னா வி நீட் டு கிவ் சம் அடிஷ்னல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஏன்னா புக்கை தெளிவாக பார்க்கணும், நீங்கள் புக்கை வந்து தரவு பண்ணணும். புக்குக்குள்ளே என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு தரவு பண்ணணும். சும்மா ஜஸ்ட் மெமரி பண்ணோம் அப்படின்னா ஃபியர் வி வில் ஃபர்காட். கிளியர்? இது வந்து ஹியூமன் நேச்சர். அது த நெட் அவுட்புட் ஆஃப் த கமாடிட்டி அண்ட் சர்வீசஸ். கமாடிட்டினா குட்ஸ். The net output of the commodities and services flowing during the year. அவர் என்ன பண்ணார், நேச்சுரல் ரிசோர்ஸஸ் சொல்லிட்டார் இல்லையா, இவர் என்ன சொல்றாரு, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ஃப்ளோயிங், அது எப்படி வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு, எந்த அளவுக்கு அதனுடைய ஃப்ளோ இருக்கு, மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்றார். ஃப்ரம் த கண்ட்ரிஸ் ப்ரொடக்டிவ் சிஸ்டம் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் அல்டிமேட் கன்சியூமர்ஸ். நல்லா கவனிங்க, அப்படியே ஒரு லெவல் மேலே போயிட்டார். நேச்சுரல் ரிசோர்ஸஸை பேஸ் பண்ணி கேபிட்டல் லேபர் இருக்குன்னா இல்லையா, அப்போ அந்த லேபர் அண்ட் கேபிட்டல் ப்ரொடியூஸ் பண்ணுற நேச்சுரல் ரிசோர்ஸஸே இருந்தாலும் இது யார்கிட்ட இருக்குன்றாரு, இட் இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் அல்டிமேட் கன்சியூமர். பொருளை முழுசாக யார் பயன்படுத்துகிறோம் அவங்க கிட்ட இருக்கு. எவ்வளோ அழகாக சொல்லிடுறோம், ஃப்ரம் த கண்ட்ரி ப்ரொடக்டிவ் சிஸ்டம் இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த அல்டிமேட் கன்சியூமர்ஸ். கிளியர் இல்லையா? எவ்வளோ அழகாக சொல்லிடுறாரு பாருங்க. ஆர் சரி வேற கன்சியூமரை தவிர்த்து வேற, or into the net addition to the country stock of capital goods. Countries அடுத்து போயிட்டார். ஓகே, there are 100 members but I produce goods for 150. அப்போ அந்த எக்ஸஸாக இருக்கிற கூட்ஸை என்ன ஆகிடுதாங்க, ஸ்டாக்காக மாறிடுறாரு இல்லையா, ஸ்டாக்காக மாற்றிடுறாங்க இல்லையா. நெக்ஸ்ட் இப்போ இந்த மந்த் I need 100 but I got 150. Okay, I make it 50 as a reserve into the net addition to the country stock of capital goods. அவ்வளோ அழகாக சொல்லிடுறேன். டெஃபினிஷன் ஆல்ஃப்ரட் மாஸ்டர் டெஃபினிஷன் கேட்டால் ப்ரீவியஸ் பார்ட் எழுதுங்க. சைமன் கசினட்ஸ்னுடைய டெஃபினிஷன் கேட்டால் இது வந்து ஒரே பாயிண்ட் தான், நம்மளுடைய ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் வந்து 3 பாயிண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ ஆஸ் பர் யுவர் கன்வீனியன்ஸ், புக்கில் இருக்கிற மாதிரி நீங்கள் எழுதினாலும் ஓகே, ஸோ இதை பார்த்து நீங்கள் எழுதினாலும் ஓகே. த நெட் அவுட்புட் ஆஃப் த கமாடிட்டி அண்ட் சர்வீசஸ் ஃப்ளோயிங் டூரிங் த இயர் ஃப்ரம் த கண்ட்ரிஸ் ப்ரொடக்டிவ் சிஸ்டம் into the hands of ultimate consumers or into the net addition to the country stock of capital goods. Okay, next இதில் இருக்க கான்செப்ட் என்னென்ன, மொத்தம் வந்து 9 டோட்டலாக. இந்த 9 நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இது வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின். இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் நேஷனல் இன்கம் ஆர்
பேசிக்காக வந்து நமக்கு 4 அதை லென்த்தியாக என்ன பண்ணுறோம் அடிஷ்னல் ஸ்டேட்மெண்ட்டோடு சேர்த்து 9 நம்ம பார்க்குறோம். ஜிடிபி, ஜிஎன்பி, என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட், personal income, disposable income, per capita income, real income and GDP deflator. GDP gross domestic product, GNP gross national product, NNP net national product, net national product at factor cost. Next personal income. இந்த பர்சனல் இன்கம் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு நாட்டோட தலையெழுத்தை மாற்றுறது தனிநபர்னுடைய வருமானம், per capita income இருக்கு இல்லையா. அந்த பர்சனல் இன்கம்னா அவர் என்ன பண்ணுறாரு, இன்கம் வந்து பேஸ் பண்ணி டிஸ்போசபிள் வாங்குகிற சம்பளத்தை பிரித்து கொடுக்கறது. பிஐ இது வந்து ஷார்ட் ஃபார்ம் சொல்லுவோம். இந்த மூணுமே ரொம்ப முக்கியம், பர்சனல் இன்கம், டிஸ்போசபிள் இன்கம் அண்டு பர் கேபிட்டா இன்கம். ஸோ பர் கேபிட்டா இன்கம் இதை வந்து டீட்டெயிலாக நம்ம அடுத்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். பட் எனிவே வி நீட் டு தரோ ஆல் த கான்செப்ட். என்னென்ன கான்செப்ட் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் 3+3 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. GNP, GDP, NNP. NNP at factor cost, personal income and disposable income. அடுத்த பார்ட் per capita income, real income and GDP deflator. இந்த 9 நம்ம தெளிவாக தெரியணும். கிளியர்? இந்த 9 கான்செப்டை நம்ம தெளிவாக தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸி உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜிடிபி இதனுடைய அப்ரிவேஷன் நீங்கள் கொடுத்துருப்பேன். என்ஐனா நேஷ்னல் இன்கம், பிஐனா பர்சனல் இன்கம், டிபிஐனா டிஸ்போசபிள் பர்சனல் இன்கம். ஸோ இதை வந்து நம்ம இதனுடைய கண்டினியூஷன் நெக்ஸ்ட் செஷனில் நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் ஐ வாண்ட் டு சே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஸ்டே சேஃப், சேவ் அதர்ஸ். தேங்க்யூ ஆல்.